வணக்கம். இயக்குனர் மாரி செல்வராஜின் மறுபக்கம் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கும் இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ராயல் சல்யூட். கடுமையாக புயல் பாதித்து மழையினால் மக்கள் எல்லாம் அவதி பெற்று வந்த கடந்த ஒரு 10-15 நாளாக பார்த்தீங்கன்னா சென்னையில் மிக்ஜாம் புயல் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிச்சுது. ரோட்லேயே வந்து படகு ஓட்டலாம், கப்பல் ஓட்டலாம், ரோட்லேயே கூட ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலாம். அது மாதிரியான ஒரு நிலை, மிகப்பெரிய மோசமான பாதிப்பு. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டங்களில், அதாவது தென் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு. அங்கே வந்து காற்று அடிக்கலை, ஒரு புயல் வரலை, மழை வந்து ஒரு இரவு புழுக்க, அதாவது ஒரு 24 மணி நேரம் வச்சுக்கலாம், 24 மணி நேரம் பெய்த மழையில் அந்த 4 மாவட்டமும், குறிப்பாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடல் போல காட்சி அளிக்கக்கூடிய காட்சி மிக கோரமாக இருந்தது. வழக்கமாக எல்லாம் பார்த்திங்கன்னா சென்னை தான் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த புயல்கள் தாக்கம், கடுமையான மழை வெள்ளம் வரும், அதுலேருந்து மீள முடியாமல் மக்கள் வந்து அவதிப்படுவாங்க. இப்போ இந்த முறை ஒரு மாற்று விஷயமா என்ன பண்ணியிருக்காங்க, இயற்கை வந்து எப்படின்னா தென் தமிழகத்தில் இந்த மழை வந்து அதிக அளவில் பெஞ்சிடுச்சு. அதனால் அந்த 4 மாவட்ட மக்கள் ரொம்ப கடுமையாக பாதித்திருக்கார்கள். இந்த சூழலில் திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து அந்த ஊரில், அதாவது புளியங்குளத்தில் பிறந்தவர், அங்கேயே வளர்ந்தவர், அதன் பிறகு தான் சென்னைக்கு சினிமா வாய்ப்பை தேடி வந்தவர். இன்றைக்கி 3-4 படங்கள் எடுத்து மிகப்பெரிய இடத்துல இடம் பிடித்திருக்கிறவர். பொருளாதாரத்திலும் சரி, அதாவது அவருடைய ரசிகர் வட்டங்களும் சரி, அவருடைய இயக்குனர் சார்ந்திருக்கக்கூடிய நட்பு வட்டங்களும் சரி, இந்திய சினிமாவே புரட்டி போட்டிருக்கக்கூடிய, இந்திய அளவில் பேசக்கூடிய ஒரு இயக்குனராக மாரி செல்வராஜ் அவர்கள் இன்னைக்கு காலூன்றி மிகப்பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் காப்பாற்றணும்னு அவருக்கு அவசியமே இல்லை. ஒரு இந்திய குடிமகனாக, அந்த ஊரில் பிறந்த ஒரு நபராக, ஒரு மனுஷனாக காப்பாற்றுறதுக்காக களத்தில் இறங்கி தன் உயிரை கூட துச்சமென நினச்சி மக்களை காப்பாற்றுற பணியில் போயிருக்கிறாங்க. பல நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது போன்ற பாதிப்புகள், இப்போ கொரோனா வந்த காலத்திலையும் சரி, இது போன்ற மழை வெள்ளத்திலையும் சரி, ரோட்டில் நடந்து வந்தாலோ வெளியில் வந்தாலோ நமக்கு ஸ்கின் அலர்ஜி வந்துடும், நமக்கு பாதிப்பு வந்துடும், நம்மளால் முடிஞ்ச பணத்தை வந்து கொடுத்தோம்னா அவங்க நலத்திட்ட உதவி செஞ்சுருவாங்க அப்படின்னு பல நடிகர்கள் வந்து உச்சபட்சமாக கோடிகளை சம்பளம் வாங்கக்கூடிய பல நடிகர்கள், இது வந்து குற்றம் சாட்டி பேசுவதற்காக அல்ல, உதாரணத்துக்காக தான் சொல்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் வந்து பணம் கொடுத்து நலத்திட்ட உதவிகள் செய்வாங்க, மக்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவிகள் செய்கிறாங்க, அது பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் இந்த திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து களத்திலே இருந்து மக்களுக்காக பல உயிர்களை காப்பாற்றியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய காட்டமாக ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம், இவர் போய் எப்படி அவர் அங்கே செய்யலாம், இது வந்து உதயநிதி வந்து எப்படி அங்கே போகலாம், அவர்கிட்ட அரசு புரோட்டோக்கால் இருக்கிற இடத்துல மாரி செல்வராஜ் அவருக்கு என்ன, அந்த இடத்துல என்ன வேலை, அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து பின்னாடி நிற்கிறாரு, இவர் மாரி செல்வராஜ் தான் முன்னாடி நின்று உதயநிதி கிட்ட, அதிகாரிகள்கிட்ட கை நீட்டி ஆர்டர் போடுறது, உத்தரவு செய்கிறது, அங்கேன்னு இந்த வேலைகளை கொடுக்குறதெல்லாம் அங்கே முன்னாடி நின்று பேசுகிறாரு அப்படின்னு பல அரசல் புரசலாக வந்து சமூக வலைதளங்களில் மண்ணை வாரி மாரி செல்வராஜ் மேலே அடிக்கிறாங்க. இந்த மண்ணெல்லாம் எங்கே போகும் அப்படின்னா அவர் தலைமையில விழாது, அது என்ன பண்ணும், கீழே விழுந்து தண்ணியோட தண்ணி, கடலோட கடல், ஆறோட ஆறாக அடிச்சுக்கிட்டு போயிடும். அந்த மண் அவர் தலைமையில விழவே விழாது. அவர் செய்தது பல உயிர்களை காப்பாற்றி இருக்கிறார். அவர்களை நாம் பாராட்ட கூட வேணாம், அவரை எதுவுமே விமர்சனம் பண்ணவே தேவையில்லை இல்லையா. அந்த இடத்துல என்ன நிர்பந்தம் வந்தது அவருக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு, இந்த இடத்துல என்ன நிற்குது? மாரி செல்வராஜ் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நான் பிறந்த ஊர், நான் என் கால் தடம் படாத இடமே கிடையாது, நான் மாடு மேய்க்கும் போதும் சரி, எழுத்து பணியில் நான் வந்து ஒவ்வொரு சிறு சிறு எழுத்துக்கள் கவிதைகள் எல்லாம் எழுதும்போது கூட கேண்டிகாட்டில் உட்காந்து, வரப்பு மேடுகளில் உட்காந்து நான் கவிதை எழுதியிருக்கிறேன். என் மக்களெல்லாம் என்னை பார்க்குற போது என் மக்களெல்லாம் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு ஊர் மேலே எனக்கு அவ்வளோ பெரிய அன்பு, ஈடுபாடு, மக்கள் என் மேலே அதிகமான பாசம் வச்சிருக்கிறாங்க. இந்த மக்கள் அன்னைக்கு கதறும் போது நான் சும்மா இருக்க முடியல, என் ரத்தம்லாம் கொதிச்சுது, என் உணர்ச்சிகள் எல்லாம் அப்படி தூண்டி விட்டது. அதாவது அண்ணே என் தம்பியை காப்பாற்றுங்க, அண்ணே என் தங்கச்சியை காப்பாற்றுங்க, என் பிள்ளையை காப்பாற்றுங்க, எங்கள் அண்ணன் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டார் அவரை காப்பாற்றுங்க, என் கணவரை காப்பாற்றுங்க அப்படின்னு அந்த அழுகுரல் கூக்குரல் மாரி செல்வராஜின் காதுக்கு ஒலிக்கிறதுனால அவர் களத்தில் இறங்கி உதவி பண்ண போனது என்ன மிகப்பெரிய
உலகத்திலே மகா தப்பா இது? அவர் செஞ்சது மகா தப்பா? மனசாட்சியோட தொட்டு சொல்லுங்க. இந்த இடத்துல இந்த இயற்கையினுடைய சீற்றத்துல அரசியல் பண்ணவே கூடாது. இது மிகப்பெரிய ஆபத்தை வந்து இனி வரும் காலங்கள்ல விளைவிக்கும். அப்போ நம்ம எங்க போவோம்? இது போன்ற ஒரு நபர்கள், அது திரைப்பிரபலங்களாக இருக்கலாம், இல்ல வேற யாரா இருக்கலாம். முன் வந்து ஒரு உதவி செய்றாங்கன்னா, அவங்கள நீ பாராட்ட கூட உனக்கு மனசு தேவையில்ல. அவர்களை தப்பாக விமர்சனம் பண்ணி, ஏன் இத செஞ்சாரு? ஏன் அத குறைவா செஞ்சாரு? இத இவருக்கு குடுக்கல, அத அவருக்கு குடுக்கலன்னு இந்த விமர்சனம் செய்வதை நிறுத்திக் கொண்டாலே, நல்லது செய்வதற்கு 1000 பேர், லட்சம் பேர் முன் வருவார்கள். இன்னைக்கு ஏன் நல்லது செய்வதற்கு ஏன் மக்கள் வெளிய வர மாட்டேங்கிறாங்கன்னா, இது போல தான். நான் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும், என்ன இந்த சமுதாயம் வந்து என்ன தப்பா தான் பாக்குது, தப்பா தான் பேசுது. அதுக்கு எதுக்கு நான் நல்லது செய்யணும்? என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு போயிடுறேன்ட்டு தான் மக்கள் வந்து நெறைய பேரு நல்லது செய்வதற்கே முன் வர மாட்ருக்காங்க. அப்படி அந்த கூக்குரல்ல வந்து புளியங்குளம் பகுதியில நீங்க அந்த புகைப்படத்துல தொலைக்காட்சிகள பார்த்திருக்கலாம். சமூக வலைதளங்கள்ல அந்த காட்சிகள எல்லாம் பார்த்திருக்கலாம். அந்த இடம் வந்து ஊர் மாரியே தெரியல. ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. ஒரு பக்கத்துல வந்து வீடு, ரோட்டோரமா எல்லாமே இருக்குது. அந்த இடத்துல தண்ணி கடல் போல நிக்கக்கூடிய காட்சி வந்து பார்க்கிறபோது, மிகப்பெரிய கோரமான ஒரு காட்சிய நம்ம பார்க்கிறோம். அந்த மாரி இருக்கும்போது ஒண்ணும் இல்ல. இதே மாரி செல்வராஜ் தன் உயிரை பணயம் வைத்து வெள்ளத்துல போயிட்டு பல கிராமங்கள்ல போயிட்டு எல்லாரையும் போய் காப்பாத்துறாரு. முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்றாரு. தன் கூட தெரிஞ்சவங்க அவங்க இவங்கள எல்லாரும் ஒன்றிணைத்து உதவியில போய் மீட்பு பணியில இறங்குறாரு. ஒரே ஒரு வேளை அவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருந்தா, அவர் வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிருந்தா, ஒரு மாவட்டத்துல கூட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, மழை வெள்ளத்துல பாதிச்சு ஒரு இடத்துல வந்து 2 நாளா அவரை மீட்க முடியலன்னு அதுக்கப்புறம் மீட்டாங்க. ஸோ அது போல இவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி, இவருக்கு உயிருக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி, வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிட்டு இருந்தா அன்னைக்கு என்ன பேசுவீங்க? ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இயற்கை என்பது இயற்கையோட நம்ம விளையாடினோம்னா, அந்த இயற்கை நமக்கு பதிலடி குடுக்குறதுக்கு ரொம்ப காலம் ஆயிடாது. மாரி செல்வராஜ் அவர்கள் இதுல என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டாருன்னா, "அண்ணே எங்கள காப்பாத்துங்க. அப்பா என் தங்கச்சி வந்து தண்ணீல அடிச்சிட்டு போட்டாங்க. என் கணவர் வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. அவர் நோயாளி. அவரால எழுந்திரிச்சு கூட வெளிய வந்து வர முடியாது. அவர் படுத்த படுக்கையா இருக்கிறாரு. அவர காப்பாத்துங்க. என் கணவர காப்பாத்துங்க. எங்க அம்மா வந்து நடக்க முடியாது. சுகர் பேஷண்ட். அவங்க அவங்க ரொம்ப வெயிட்டா இருப்பாங்க. அவங்களால நடந்து உள்ளேருந்து வெளிய வர முடியாது. அவங்கள காப்பாத்துங்க." அப்படின்னு மாரி செல்வராஜுக்கு ஃபோன் மேல ஃபோன் பறக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த எந்த ஒரு 6 அறிவு படித்த மனிதர்களும், சமுதாய அக்கறை கொண்ட ஒரு மனிதன் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டான். சாதாரணமா ரோட்ல போம்போது கூட ஒரு பிச்சைக்காரர் வந்து கைய நீட்டி நம்மகிட்ட காசு கேட்கும்போது, கல் நெஞ்சுக்காரனா இருந்தா கூட அவன் பாக்கெட்ல இருக்கிற ரூ. 1 ரூ. 2 மனசுக்கு பிடிச்ச மாரி எடுத்து போட்டு போயிடுவோம் இல்லையா? அப்போ இது போல கூக்குரல், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறேன், நான் தண்ணீல அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன், என்னை காப்பாத்துன்னு ஃபோன் மேல ஃபோன் வரும்போது, ஒரு மனிதனாக, ஒரு சராசரி இந்த உலகத்துல பிறந்த ஒரு மனிதனாக மாரி செல்வராஜ் என்ன செய்யணுமோ அதைத்தான் செஞ்சிருக்கிறாரு. இதற்கு நீங்க பாராட்டணும் அப்படிங்கிறது உங்க மனசளவுல வரலனா கூட பரவாயில்ல. விமர்சனங்களை வைப்பது மிகப்பெரிய பாவ செயல், சாபக்கேடு அது. அப்படி அவர் மாரி செல்வராஜ் வந்து அதாவது 20, 30 கிராமங்கள் தண்ணீல வந்து மூழ்கி கடல் போல காட்சியளிக்குது. பக்கத்துல இருக்கக்கூடிய குளங்கள், அதாவது 20, 30 குளங்கள் இருக்கிற கம்மாயி, வரப்பு, மேடு, பள்ளம் எல்லா இடத்துலயும் தண்ணி நிரம்பி எப்போ வந்து ஏரி உடைஞ்சு தண்ணி வெளிய வரும், இல்ல ஊருக்குள்ள எப்போ வந்து ஏற்கனவே ஊருக்குள்ள அந்த மழை வெள்ளம் போய்க்கிட்டே இருக்குது. அதை கட்டுப்படுத்த முடியல. அந்த வெள்ளத்துல மழை வெள்ளத்துல தான் இந்த மக்கள் எல்லாம் தத்தளிக்கிறாங்க. இன்னும் சுத்தி இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய ஏரிகள் எல்லாம் உடைஞ்சு ஊருக்குள்ள இன்னும் வந்தா, மாரி செல்வராஜை கூட காப்பாத்துறதுக்கு கூட அங்க ஆள் கிடையாது. இப்ப விமர்சனம் வைக்கிறக்கூடிய அந்த நபர்கள் கூட போய் மாரி செல்வராஜை காப்பாத்திற முடியுமா? காப்பாத்த போற இவங்களுக்கு கூட பிரச்சனை வரும். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா யார் வந்து காப்பாத்துறது? ஸோ அந்த ஒரு சூழல் இருக்கும்போது மாரி செல்வராஜ் ஒரு மிகப்பெரிய வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு சாதனைன்னு கூட சொல்லலாம். இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பதிவு தான் இது. உடனே என்ன பண்ணாரு, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாண்டிங்க, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ப அங்க பயன்படுத்துறாரு. இதுல என்ன இங்க தப்பு இருக்குது? என்ன பண்றாரு, திமுகவினுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர்கள் வந்து கோயம்புத்தூர் பக்கத்துல கட்சி பணிகள்ல போய்கிட்டு இருக்கிற போது, இந்த மாரி மாரி செல்வராஜ் இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பாதிப்பு, மக்கள் கூக்குரல் கேட்கிற அந்த சம்பவத்தை பார்த்துட்டு, உடனே உதயநிதி ஸ்டாலினுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. சார் இந்த மாதிரி நம்ம ஏரியாவில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு எடுத்து சொல்கிறாரு. உடனே அந்த இடத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. இப்போ சாதாரண மனிதர்களை கூப்பிட்டா போயிட மாட்டாங்க இல்லையா ஒரு அமைச்சர். ஸோ இது வந்து ஒரு 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 முக்கியமான ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு வாய்ஸ் இருக்குது. இவர் சொன்ன சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் அங்கே போகிறாரு. உதயநிதி ஸ்டாலின் அங்கே போயிட்டு தேவையான உதவி வந்து செய்கிறாரு.
அதாவது நிறைய உயிர்களை வந்து மாரி செல்வராஜ் காப்பாற்றிருக்கிறாரு. ஏன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை ஏன் அங்கே நேரில் கூப்பிடணும்? மாரி செல்வராஜுக்கு அந்த அரசு அதிகாரிகளோட ஒரு கூட்டத்தோட அந்த அரசு புரோட்டோக்கால் இருக்கக்கூடிய இடத்துல மாரி செல்வராஜுக்கு என்ன வேலை? இதை தான் பெரிய விமர்சனமாக வைக்கக்கூடிய மிகப்பெரிய தப்பான பார்வையாக இருக்குது. அவன் மாரி செல்வராஜ் இல்லைங்க, ஒரு கிராமத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, ஊருக்குள்ளே ஒரு தெருவுக்குள்ளே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஊர் பஞ்சாயத்து வருவார், அந்த வார்டு மெம்பர் வருவாங்க, பஞ்சாயத்து தலைவர் வருவார், என்னங்க பிரச்சனை ஏது பிரச்சனை தீர்த்து வைப்பாங்க. சப்போஸ் வேறு மாதிரி பெரிய பிரச்சனையாக இருந்தால் போலீஸ் வரைக்கும் போகும், போலீஸ் வரும், கூட்டு போய் விசாரணை பண்ணுவாங்க, இதுக்கு சாட்சி கூப்பிடுவாங்க, இது என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு பக்கத்தில் இருக்கிறவங்கள விசாரணை பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிரபலமான ஆள் வந்து சொல்லணும், ஊர் பகுதியில் இருக்கிறவர் தான் அங்கே என்ன நடந்தது ஏது நடந்தது, அங்கே விஓ வந்திருப்பாங்க, ஒரு போலீஸ் அதிகாரி வந்திருப்பாங்க, நடந்த சம்பவத்தை யார் சொல்லணும்? அந்த ஊர் மக்கள் தான் சொல்லணும். அந்த இடத்துல ஏன் நீ போன, அந்த மக்கள் நீ ஏன் போய் சொன்ன அப்படிங்கிறது அவங்கள மக்களை குறை சொல்ல முடியுமா? அதுபோல தான் ஆபத்து காலகட்டத்தில் மாரி செல்வராஜ் அவர்கள் அந்த இடத்துல இருந்து மக்களுக்கு உயிரை காப்பாற்றுற பணியில் தன் உயிரை துச்சமென மறந்துட்டு போய் உதவி பண்ணியிருக்கிறாரு. ஒருவேளை தண்ணியில் அவரை அடிச்சுட்டு போயிருந்தா கூட அவர் உயிரும் போயிருக்கும்ல. அப்போ என்ன பேசும் இந்த சமுதாயம்? ஐயோ என்ன மனுஷன் 2-3 உயிரை காப்பாற்றினாரியா, அநியாயமாக அடிச்சுட்டு போட்டாரியா, ஐயோன்னு ஒரு துளி கண்ணீர் விடத்தான் செய்ய முடியும். அவர் குடும்பத்தை யார் காப்பாற்றுறது? ஸோ இப்படி பல்வேறு கேள்விகள். ஒரு வழியாக அந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் வந்து அமைச்சர் வந்து அந்த இடத்துக்கு போனார். அங்கே பின்னாடி வந்து அந்த கூட்டத்தில் நிற்கும் போது அரசு அதிகாரிகள், போலீஸ்காரருங்க, விஓ, அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த எல்லா உயர் அதிகாரிகளும் அந்த இடத்துல நிற்கிறாங்க. தங்கம் தென்னரசு வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய வலது பக்கத்தில் நிற்கிறாரு. அவருக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் அவர்கள் நிற்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னாடி கை நீட்டி இந்த இடத்துல இப்படி நடந்தது, இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு கை நீட்டி விவரமாக எடுத்து சொல்கிறார். ஏன்னா அந்த கிராமத்தில் அவர் வளர்ந்துருக்கிறாரு. இப்போ அந்த ஊர் தான் சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயம் ஏ டு செட்டு தெரியும். அப்போது அந்த விவரங்களை அமைச்சரிடம் சொல்கிறாரு. அப்போ அமைச்சர் வந்து அப்போ தான் போதுமான விஷயம் வசதியை செஞ்சு கொடுக்க முடியும். ஹெலிகாப்டர் வர வைக்கலாமா, இல்லை படகு வந்து வர வைக்கலாமா? ஏன்னா இன்டீரியராக கிராமங்களில் எந்தெந்த இடத்துல அதிகமான பள்ளம் இருக்குது, எங்கே கிணறுகள் இருக்குது, ஏரி எங்கே இருக்குது, குளங்கள் எங்கே இருக்குன்னு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு தான் தெரியும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது. அவருக்கு எடுத்து சொல்வதற்கு ஒரு ஆள் வேணும். அது மாரி செல்வராஜா இருந்தால் என்ன, வேற ஒரு நபராக இருந்தால் என்ன, அந்த இடத்துல நம்மளுடைய ஒரு பிரபலத்தை பயன்படுத்தி அந்த நபரை வந்து ஒரு மக்களுக்கு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைச்சது எந்த விதத்திலும் தவறே கிடையாது. இந்த இடத்துல என்ன பார்க்கிறார்கள்? ஜாதி வன்மத்தை பார்க்கிறார்களா? மாரி செல்வராஜ் எப்படி ஒரு அரசு அதிகாரிக்கு முன்னாடி இருந்து இதெல்லாம் அரசு அதிகாரிகளுக்கு ஆர்டர் போடலாம், அவர் எதற்கு முன்னாடி அரசு புரோட்டோக்கால் இருக்கிறதுல மாரி செல்வராஜுக்கு என்ன வேலை? அதுக்கு தான் மாரி செல்வராஜ் அவர்கள் சமூக வலைதளத்தில் எக்ஸ் தளத்தில் அவர் வந்து ஒரு பதிவு போட்டார். இது உணர்வால் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். இது வந்து நீங்கள் உணருங்க. நீங்கள் கஷ்டப்படும் போது ஒரு 4 உயிரை காப்பாற்றுங்க. அந்த நேரத்தில் அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பாருங்க அப்படின்னு எக்ஸலத்தில் பதிவு போட்டார். இது என்னை நான் நிரூபிக்கிறதுக்காக கிடையாது, உங்களை நீங்கள் வந்து நிரூபிக்கணும். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய அளவில் இதான் இருக்கணுமே தவிர நீங்கள் என்னை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு மாரி செல்வராஜ் தரப்பில் வந்து சொல்லப்படுது. ஸோ ஒரு வழியாக அமைச்சர் வந்து அந்த இடத்துக்கு போனார், எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தாரு. இன்னும் அந்த இடத்துல வந்து தத்தளிக்கிறாங்க. இன்னும் பல கிராமங்கள் வந்து தண்ணியிலே இன்னும் 4 நாட்களாகிவிட்டது. இன்னும் தண்ணிக்குள்ளே மிதந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். எத்தனை நாள் தாங்க உணவின்றி ஒரு தண்ணி கொசுவில் எப்படி அவதிப்படக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இது மாதிரி வாரி வாரி இறக்கக்கூடிய தூற்றக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுத்து காப்பாற்ற முடியுமா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இப்போ வந்து மிக்ஜாம் புயல், ஏற்கனவே பல புயல்களை நம்ம சந்திச்சிட்டோம். இப்போ இந்த சென்னை மட்டும் இல்லாமல் இப்போ தென் தமிழகமும் இப்படி பாதிச்சிச்சு. சரி, அடுத்து இன்னொரு புயல் வேகமாக வருது. வானிலை ஆய்வு தகவல் அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இனி வந்து எப்பெல்லாம் மழை வரும் எப்பெல்லாம் வராதுன்னு சொல்ல முடியாது, இனிமேல் அடிக்கடிக்கு வரும் அப்படின்னு வானிலை அறிக்கை வந்து சொல்கிறாங்க. அதாவது தனியார் வானிலை ஆய்வு மையமும் அதான் சொல்லுது, இந்திய வானிலை ஆய்வு மையமும் என்ன சொல்லுது, இனிமேல் வானிலை சீற்றம் வந்து வானிலை வந்து என்ன சொல்கிறது, இயற்கையினுடைய சீற்றங்கள் வந்து எப்போ வரும் எப்படி வரும்ன்றதெல்லாம் யாராலும் கணிக்க முடியாது. இருந்தாலும் இப்போ இயற்கையினுடைய சீற்றங்களை மழை எப்போ வருது, வெள்ளம் எப்போ, புயல் எப்போ வருதுன்னு கணிக்கக்கூடிய இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து விஞ்ஞான ரீதியாக கருத்துறாங்க. அவங்களே என்ன சொல்கிறாங்க, இப்போ எப்போ வரும்னே தெரியாது, அடிக்கடிக்கு மழை வரும், மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு அவங்களே ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. சரிங்க, இப்போ பாதிச்சிட்டோம், 4 மாவட்டங்கள் பாதிச்சிச்சு, சென்னை பாதிச்சிச்சு. இப்போ வந்து மாரி செல்வராஜ் மேலே கடுமையான விமர்சனத்தை வச்சுட்டாங்க. சரி, அடுத்து இன்னொரு புயல் கடுமையாக வருது, இல்லை அடுத்து வெயில் கடுமையாக காயுது. அந்த மாதிரி புயலில் நின்று
போயிட்டு இப்போ விமர்சனம் பண்ணவங்கெல்லாம் போயிட்டு மக்களை காப்பாற்றுவாங்களா? கடுமையான வெயில் தாக்கக்கூடிய சூழல் வந்து என்ன சொல்கிறாங்க, அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இனி வரும் காலம் வந்து பூமி வந்து கடுமையான ஹீட் ஆகும், சூடாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து கடுமையாக சூடாகும்போது மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். அந்த நேரத்தில் இவங்கெல்லாம் போயிட்டு காப்பாற்றுவாங்களா? இல்லை புயல் வெள்ளத்தில் இனிமே இப்போ இந்த இதுக்கே இவ்வளோ பாதிப்புனா, இதை விட பன்மடங்கு பல மடங்கு பாதிப்புகள் வந்தால் விமர்சனம் செய்பவர்கள் போய் காப்பாற்றுவார்களா? இந்த இடத்துல என்ன பார்க்குறோம், அதாவது ஒன்று மட்டும் கடந்த சில ஆண்டுகளாக ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுதுங்க. அதாவது இயற்கை பேரிடர் வரும்போது மட்டும்தான் அந்த ஒரு நாளோ 2 நாளோ அதிகபட்சம் ஒரு வாரம் இந்த ஜாதி மதம் இதெல்லாம் மறந்துட்டு ஒருத்தர் காப்பாற்றுறது போகிறது உணவு கொடுக்குறது எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு வாரம் கடந்த உடனே நான் இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி, நான் இந்த மதம், நான் அந்த மதம், நம்மெல்லாம் வேற வேற அப்படின்னு அந்த மனசுக்குள்ளே திரும்பவும் அந்த பழைய நினைவுகள் போயிடுது. அது எப்படிங்க? அது ஒன்றும் புரியல. இதற்கெல்லாம் இயற்கை தான், இந்த பிரபஞ்சம் தான் நமக்கெல்லாம் பதிலடி கொடுக்குமா? இல்லை நம்மளே? ஏன்னா அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய பாகுபாடுகள், அதிகார பாகுபாடுகள், ஜாதி பாகுபாடுகள், மத பாகுபாடுகள், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதெல்லாம் என்னைக்கு விட்டொழியும்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி, எத்தனை கேள்வி போடணும், கோடி கணக்கில் ஒரு கேள்வி போட்டால் கூட அதுக்கு பதிலே இல்லைன்ற மாதிரி இருக்குது. இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும்னு தான் என்ன பண்ணுது, இந்த மாதிரி பேரிடர்கள், சீற்றங்கள், பாதிப்புகள் எல்லாம் வருது. அப்போ மட்டும்தான் ஒரு நாள் 2 நாள் இல்லை ஒரு வாரம், அந்த நேரத்தில் மட்டும்தான் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் களத்தில் நின்று உதவி பண்ணுறாங்க. அதன் பிறகு பழைய நிலைக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்போ அடிக்கடிக்கு மீண்டும் மீண்டும் அந்த மாதிரி பேரிடர், சீற்றம், புயல், வெள்ளம் அதெல்லாம் வந்தால் தான் நம்மளை வந்து இந்த இயற்கை வந்து அச்சுறுத்திக்கிட்டே இருக்கணும், பயம்புறுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம விமர்சனம் வைக்கிறதையும், மற்றவங்க மேலே பழி போடுவதையும், இந்த அதிகார திமிரையும், ஜாதி வன்மத்தையும் இதெல்லாம் பேசாமல் இருப்போம். அப்படின்னா இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள், புயல், வெள்ளம் இது மாதிரிலாம் வரணுமா? அப்போ எவ்வளோ பெரிய அழிவை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். இதெல்லாம் நம்ம ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களே. குறிப்பாக வந்து மாரி செல்வராஜ் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இது போன்ற நூற்றுக்கணக்கான மக்கள் 200, அதாவது 20-30 கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்களை வந்து உடனடியாக அரசு இயந்திரத்தை அந்த ஸ்பாட்டுக்கு வர வச்சு மக்களுக்கு போதுமான உதவி பண்ணியிருக்கிறாரு. உண்மையாக மீண்டும் அவருக்கு ஒரு ராயல் சல்யூட். அதே போல் அவர் வரலாற்றில் அவர் இன்னொரு பக்கத்தை எழுதிட்டார். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையில் போயிட்டு 2-3 படங்கள் எடுத்து சாதிச்சிட்டாரு. பொருளாதாரத்திலையும் வளர்ந்துட்டாரு, மிகப்பெரிய இடத்துக்கு பிரபலமாயிட்டாரு, சினிமாவில் பேசப்படக்கூடிய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனராக மாறிட்டார். இப்படி ஒரு கட்டம், ஒரு பிரபலம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ மாற்று, அதாவது மறுபக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணி அவர்களுக்கு வெள்ளத்திலேருந்து காப்பாற்றி பல உயிர்களை காப்பாற்றுறதுனால அவர் இன்னொரு வரலாறு எழுதிட்டார் அப்படி தான் சொல்ல முடியும். தூற்றுவர்கள் தூற்றுங்க. அதாவது இதில் ஒரு பாட்டு தாங்க பழமொழிக்கு, அதாவது இந்த பாட்டு ஒன்று தான் இப்போ இப்போதைக்கு ஞாபகம் வருது. என்னென்னா, ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டால் அடங்கிடுவ மனிதா அப்படின்ற அந்த பாட்டு தான் வருது. அப்போ இந்த பாட்டு யார் பாடுறதுன்னா சினிமாவில் வந்த பாட்டு, இது இயற்கையே பாடுற மாதிரி இருக்குது. ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டால் அடங்கிடுவிடா மனிதான்னு அந்த இயற்கையே சொல்கிற மாதிரி இருக்குது. நம்மெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோட இனிமேல் வரக்கூடிய சீற்றங்கள் நம்ம வந்து போகணும்னா சகோதரத்தோடும் எந்தவித சாதி மத பாகுபாடு இல்லாமல் ஒரு கடுகளவாவது பயணம் பண்ணால் நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கெல்லாம் ஓரளவுக்கு தகுதி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.